எல்லாருக்கும் கல்வியை கொடு, எல்லாருக்கும் வேலையை கொடு, எல்லாருக்கும் அதிகாரத்தை கொடு, ஆணும் பெண்ணும் சரிநகர் சமமானம் என்பதுதான் திராவிட மாடல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எந்த ஸ்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பார்க்க போகிறது கர்நாடகா. இங்கே யார் ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னா காங்கிரஸ் தான் இங்கேயும் ஆட்சி பண்ணுறாங்க. இங்கே எப்படி நியமனம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடிப்பட்ட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரியா? சரி, காங்கிரஸ் ஆட்சி பண்ணுற இந்த கர்நாடகாவில் எப்படி நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா, பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள நிறைய போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வச்சு தான் நியமனம் பண்ணுறாங்க. அதுக்கான ஆதாரங்களை பார்ப்போமா? எப்போ வச்சாங்க, என்ன போஸ்ட்டுக்கு வைக்கிறாங்க, என்ன கொஷின் பேப்பர் அப்படின்றத பற்றி பார்ப்போமா? இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆதாரம் இதுதான் பாருங்கள். இது என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் கோடு. இங்கே உள்ள காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான சப்ஜெக்ட் கோட் லிஸ்ட்டு. இந்த சப்ஜெக்ட் கோட் லிஸ்ட்டு நீங்கள் எங்கே போய் தேடணும் அப்படின்னா அதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து கர்நாடகா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட அஃபீஷியல் வெப்சைட்டு. இதில் வந்து இந்த லெஃப்ட் சைடு இந்த கொஷின் பேப்பர் அப்படின்ற டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் வந்து கிளிக் ஃபார் த கொஷின் பேப்பர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட லிங்க்லாம் வரும். இதில் பாருங்கள், கிளிக் டு வியூ த சப்ஜெக்ட் கோட் அப்படின்னு. இந்த சப்ஜெக்ட் கோடில் தான் நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். அந்த பிடிஎஃப் தான் இந்த பிடிஎஃப், இப்போ காட்டுற பிடிஎஃப். இதுதான் அந்த பிடிஎஃப். இதில் பாருங்கள், நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் இதுலேயே இருக்குது பாருங்கள். சீரியல் நம்பர் 10 பாருங்கள், இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் இன் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட். சப்ஜெக்ட் கோடு என்ன? 20. நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் என்னைக்கு நடந்தது? 7/12/2014. அடுத்து என்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னா சீரியல் நம்பர் 23 பாருங்கள், சீனியர் அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். பாருங்கள், இதுவும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான், இதுவும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான். சரி, இதோட சீரியல் நம்பர் 35. சரி, இதுக்கான கொஷின் பேப்பர் பார்ப்போமா? இதுக்கு ஜேர்னலிசம் படித்தவன் தான் இந்த போஸ்ட்டுக்கு எழுதி போக முடியும் அப்படின்றதுக்கான ஆதாரம் இந்த கொஷின் பேப்பர் தான். ஏன் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் நான் தேடி பார்த்தேன், கிடைக்கல. பாருங்கள், இந்த அந்த சப்ஜெக்ட் கோட் 20 வந்தீங்களா, அது இந்த இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட். பாருங்கள், சப்ஜெக்ட் கோட் 20. இதுக்கான கொஷின் பேப்பர் இதுதான். இது வந்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள். கம்யூனிகேஷன்ற வார்த்தை எங்கேருந்து வந்ததுன்னு போட்டிருக்கு. இப்படி ஒரு சப்ஜெக்ட் பேப்பர் இருந்தால் அதை யாரை நியமனம் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதாவது இது வந்து டெக்னிக்கல் பேப்பர். இதில் யார் எழுதி வந்திருப்போம் அப்படின்னா ஜேர்னலிசம் படித்தவன் தான் இதெல்லாம் படிச்சிருப்பான். அதனால் அவனை தான் நியமனம் பண்ணுறாங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. சரி, இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சி பண்ண கர்நாடகாவில் கூட ஜேர்னலிசம் படித்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு எக்ஸாம் வச்சு நியமனம் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிய வருது. தமிழ்நாட்டிலேயும் சிஎம் சார் ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க சிஎம் சார். பக்கத்து ஸ்டேட்டில் கூட எக்ஸாம் வச்சு நியமனம் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இது வரைக்கும் வைக்கல? இப்போவாது வைங்க சிஎம் சார்.